பிக் பாஸ் நம்ம உள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க, அதாவது மானம் சூடு சொரணை இதெல்லாம் வந்து வெளியில் கழட்டி வச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பல சீசன்கள் சொல்லுவாங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் வந்து சூடு சொரணம் மனுஷனா சூடு சொரணம் வேணுண்டா, நம்ம சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரிலாம் அப்படி சொல்லும்போது சுரு சுருன்னு கோவம் வரும். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு இன்னர் வேர் எடுத்து காட்டும்போது ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, நான் அதை போட்டுப்பேன் அப்படிங்கிறான். அப்படின்னு எந்த அளவு அது ஒரு ஜென்மமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பருத்தி மூட்டைங்கிறாங்க, இவனை என்ன பண்ணாலும் வெளியில் போக மாட்டேங்கிறான், இவன் ஒரு மிச்சர், வெளியில தான் மிச்சருங்கிறாங்கன்னா உள்ளே மிச்சருங்கிறாங்க, என்ன பண்ணாலும் இவனுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கானே, ஏன்னா காசு கொடுத்து வேலை பார்க்குறானா அப்படின்னு கூட சொல்லி பார்த்துட்டாங்க. என்ன சொன்னாலும் அவன் உணரணும், எனக்கு அந்த திறமை இருக்குது, நான் இங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் உணரணும். அது யாரு? இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சம்பவம் பண்ணார். அது என்ன சம்பவம்? இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியில் வந்து ஒரு ரவுடி சரி போயிட்டு தொலையுது, அவரை வந்து ஒரு காப்பாற்றினார். எதனால் காப்பாற்றினார், எதுக்கு இந்த வாரம் வந்து இது பண்ணாங்க, ஒரு விஷயம் பண்ணாங்க, எல்லாத்தையுமே வந்து ஷோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய் ஷாம். இன்றைக்கான ஷோ பொறுத்தளவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரோட முட்டு வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நேற்றெல்லாம் வந்து செம்மையாக போட்டிருந்தாங்க. ஆண்டவர் வந்து மாயா ஹாசன் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ட்ரெஸ்ஸு 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க, போட்டு அல்டிமேட்டாக இருக்குது, அதை வச்செல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அது இன்னொன்று போட்டிருந்தாங்க, அதில் சொல்லாமல் வேணாம்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து பெஸ்ட்டு பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீசனாக போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சீசன் ரவீனா இருக்காங்க, விஷ்ணு, பொண்ணு, எவ்வளோ பேர் இருக்காங்க. இங்கிட்ட ஆண்டவர், இங்கிட்ட வந்து மாயா போட்டுட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளோட உலக நாயகன், அவர் அந்த மாதிரி பண்ணுறது எனக்கு வன்மையாக கண்டிக்க தோணுது. இப்படி பண்ணிங்கன்னா இங்கே இருக்கவங்க கேட்பாங்க அவங்கள. எனக்கு என்ன டவுட்டுன்னா, என்ன பேசினாலும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க விட மாட்டாங்க உங்களை, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வெறும் நீங்கள் நாமினேட் தான் பண்ணுறீங்க, வெளியில் அனுப்புறது இவங்க தான். எதை கேட்டாலும் இங்கிட்ட கை காமிச்சிக்கிட்டே இருக்காரு, மக்களை காமிச்சிட்டு இருக்காரு. ஓப்பனாக அவர்கிட்ட நான் கேட்குறேன், அதாவது இப்படி கை காமிக்கிறீங்களே, உங்கள் அரசியல் நோக்கத்துக்காக காமிக்கிறீங்க, அது வேற விஷயம், போயிட்டு போகுது. நான் ஓட்டு நாங்கள் போடுற பிரகாரம் தான் வெளியில் விடுறாங்களா, நீங்களே சொல்லுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் நம்ம ஓட்டிங் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அது ஃபேக்காக கூட இருக்கட்டும், ஆன்லைன் இது அப்படி இருக்கும்போது அதில் இருக்கதா அப்படியே இந்த இதில் வந்து ரிசம்பிள் ஆகும். பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் மேலே இருக்காரு, கீழே வந்து நிக்சன், விஷ்ணு இருக்காங்க. மூணாவது அந்த சைடு இருக்க ஒருத்தனை வெளியில் அனுப்பிச்சிட்டு விஷ்ணுவையும் நிக்சனையும் காப்பாற்றுறீங்க. விஷ்ணு கூட ஏதோ போயிட்டு போகிறான், ஏதோ பண்ணிட்டு இப்போ திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், பாஷாவாக இருந்துட்டு இப்போ வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, அவ்வளோ போயிட்டு போகிறான். ஆனால் நிக்சன் வந்து எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளோ வேலைகள், எவ்வளோ பண்ணார், அவனை நீங்கள் காப்பாற்றி வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள். ஆனால் நாங்கள் எலிமினேட் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மேலே பழிய போனால் எவ்வளோ ஒரு தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு கேட்க தோணுது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தம்பி வந்து வெளியில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்னு ஒரு இதில் வந்து அழகாக அவர் கூட இருந்தார். உள்ளே போயிட்டு எந்த அளவு பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து மானங்கெட்டு உள்ளே வாழ்கிறதுக்கு, இவங்க வீட்டில் மானங்கெட்ட சோறு திங்கிறதுக்கு பேசாமல் தூக்கில் தொங்கிடலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் அந்த சினிமா டயலாக் வரும்ல, அந்த மாதிரி எவ்வளோ மானங்கெட்டு உள்ளே இருக்காரு நம்மளுக்கே தெரியும். விக்ரம் வந்து எல்லாருமே வந்து இவன் பார்த்தா பருத்தி மூட்டைங்கிறது, அவனை வந்து மெச்சருங்கிறது, இவன் என்ன பண்ணாலும் போகவே மாட்டேங்கிறான்னு சொல்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவனை காக்ரோச்சுங்கிறது, வாயில் வந்துருச்சு. அதாவது இன்னர் கூட காட்டினா கூட அது என்ன சொல்லி தான் அவனை இன்னரை காட்டினா கூட பார்த்தீங்கன்னா அந்த தம்பி நான் போட்டுப்பேன் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மாஸ்க்கு இப்போலாம் போட்டுப்பாரு. எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் அந்த தம்பிக்கு புத்தியே வர மாட்டேங்குது. நம்மளும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், விஜய் டிவியே வந்து செட் பண்ணி பண்ணுறாங்க போல இருக்குது, அவனை வந்து காலி பண்ணணுன்னு வந்து அவனை தரம் தாழ்த்துறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், பொங்கி எழுந்துட்டார். இன்னைக்கு கேள்வியாகவும் கேட்டுவிட்டார், அவரே வலிச்சிருவேங்கிறீங்களே எல்லாத்தையுமே, விவியை காலி பண்ணிடுவேங்க, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எம்பியை காலி பண்ணுங்கிறீங்களா, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து கழுத்தறுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஏன்டா நம்ம தாலியா இருக்கிறீங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த தம்பியை பத்தி பேசுனதை வந்து அவர் கேட்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவரே சொல்றாரு, தம்பி சப்பா கேட்டா தம்பி, அவங்களுக்கு இவ்வளோ கேவலப்படுத்துறாங்க, வெளியில வந்து இப்படி ஆயிரும், அப்போ டைட்டில் நேர காக்ரோச்சுன்னு வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. அப்படி இருந்தும் அவனுக்கு புத்தியே வர மாட்டேங்குதுங்க. மானம் சூடு சொரணை இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது. தம்பி நீ எப்படி இருந்த பையடா, இப்படி ஏன்டா இருக்க, அதாவது உன்னை தப்பை எடுத்து காமிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் உன்னை சொல்றாங்க, நீ அந்த இதில் கேட்டிருக்கணும், நீ கேட்க மாட்டேங்கிற, உனக்காண்டி கர்ம நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேசாமையாச்சும் உட்காரு, அதை விட்டுட்டு திரும்பி அவங்களுக்கு சப்பா
கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. விக்ரம் வந்து திருந்தவே மாட்டார் போல இருக்குது. வெளியில் வந்த பிறகு அவங்க சிஸ்டர்னு நினைக்கிறேன், அவங்க வந்து குமுறிக்கிட்டு இருந்தாங்க சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக போட்டு காமிக்கணும். அன்னை பாரு உங்களை எவ்வளோ வந்து சர்ச்சு செஞ்சுருக்காங்க, நீ எப்படியெல்லாம் நடந்திருக்க பாரு, அந்த எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு பாருண்ணே பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்போயாச்சும் புத்தி வரணும், வந்தால் தான் அவர் மனிதராக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா, அவரை கலாய்ச்சாங்களா, கலாய்க்கும் போது ஒன்று விஷயம் பண்ணாங்க. நாமினேஷனை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, தினேஷ் டிஸ்கஸ் பண்ணுறாரு, விஷ்ணு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்க பேர்லாம் வந்து ஆண்டவர் டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறாரு. மாயாவும் டிஸ்கஸ் பண்ணுறான். மாயானா ஏன் பம்முறீங்க ஆண்டவர், அப்படி என்ன இருக்குது, ஏன் பம்முறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. இந்த சீசன் ஃபுல்லாகவே மாயா ஹசனாக தான் அவர் வளம் வந்துக்கிட்டு இருந்தார், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னைக்கு விக்ரம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்கார், அதை ஆண்டவர் காப்பாற்றுறாரு. ஆனால் அந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தியே வரமாட்டேங்குது அப்படின்னு தான் சொன்னோம். அதன் பிறகு நாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு எவிக்ஷன் பண்ணாங்க, மிட் வீக்கில் ஒரு எவிக்ஷன் பண்ணாங்க. அப்படி இருந்தால் இன்னைக்கு சண்டே வந்து கண்டிப்பாக ஒரு எவிக்ஷன் பண்ணி தான் ஆகணும். என்ன நினைச்சாங்கன்னே தெரியல. இன்னைக்கு நோ எவிக்ஷன் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆல்ரெடி 2 பண்ணிட்டாங்க, அதை இன்னைக்கு பண்ணியிருக்கலாம். கூல் சுரேஷ் எதுக்கு வெளியில் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளுக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வந்து ஓட்டிங்லாம் அவர் கீழே கிடையாது. ஒருவேளை அவர் எகிரி குதிக்கிறேன்னு சொன்னார், இவரை வச்சிருந்தா கண்டென்ட் தேராது அப்படின்றனால வெளியில் விரட்டிட்டாங்களான்னு தெரியல. அவர் போனது எனக்கு சந்தோஷம் தான், பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் பெண்களுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு சொருவிடுவேன்னு சொல்லிட்டு சீ தூ வா அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு நபர் உள்ளே இருக்கும்போது அவர் மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு மரியாதை இருக்குது. இத்தனை சீசனாக வந்து ஒரு சில பேர் நேர்மையாக விளாண்டுருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பேரை கொடுக்குற மாதிரி தான் ஆகும். அதை எதையுமே கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நிக்சன் காப்பாற்றப்பட்டு உள்ளே இருக்கார். இந்த வார இறுதியில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓட்டிங்கில் வந்து எப்படியும் போடுவாங்க, எப்படியும் தலைவர் டாஸ்க் வச்சு எவனோ தலைவராக ஆயிடுவான், கண்டிப்பாக ஓட்டிங்கும் போடுவாங்க. அதில் வந்து நிக்சன் அண்டு பூர்ணிமா, மாயா, விசித்ரா இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. விக்ரம் வந்தால் கண்டிப்பாக விக்ரமை தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி விஜய் வந்தால் இவங்களை காப்பாற்றுக்கு தானே விஜயை உள்ளே விட்டது. அதில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இது போயிட்டுருக்கு கேம் அப்படின்னே தெரியல. ஃபைனலில் வந்து இங்கிட்டு மாயா இங்கிட்டு பூர்ணிமா தான் நிற்கும் போல இருக்குது. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அர்ச்சனா அண்டு தினேஷ் இவங்கெல்லாம் ஃபைனல் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா அவங்களே பாதியிலே விரட்டி விட்டுருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் கேம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.